பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, செயல்படுகிறவன் முன்னேறுவான். ஆதார வசனம் யாத்திராகும் 14:15. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு என்றார். காரிய சித்தி உள்ளவர்களே, இந்த புறப்பட்டு போங்கள் என்பது செயல்பட சொல்லுகிறார். முடங்கி இருக்க சொல்ல, அமர்ந்து பேசிக்கொண்டிருக்க சொல்லல, புறப்பட்டு செயல்படுங்கள் என்கிறார். தேவன் செயல்படுகிறவர். தம்மை போலவே தம் மக்களாகிய தாம் செயல்பட வேண்டும் என்பதை முனைப்பாக இருப்பவர். காரிய சித்தியுள்ளவர் இருக்க வேண்டும். காரியத்தின் மேல் கண்ணாக இருக்க வேண்டும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஆடாத ஊத்து ஆடினாலும் காரியத்தின் மேல் கண்ணாயிரு என்று. ஒரு காரியத்தை எடுத்து அது முற்று முடிய செய்தே முடிக்க முடியாதபடி தடுக்கும் காரணிகள் உண்டு என்பதை அவர் அறிவார். நமக்கும் ஏராளமான சாட்சிகளும் மூலம் கற்றுக் கொடுத்து வருகிறார். நான் ஏற்கனவே எப்பொழுதும் சொல்லுவதுதான், செல்ஃபோன் பார்த்தா தூக்கம் வராது, சினிமாவுக்கு போனால் தடை வராது, சர்ச்சுக்கு போனால் தடை வரும். ஆண்டவருடைய காரியத்தை ஒரு மெசேஜை கேட்கலாம் என்றால் அங்கே தூக்கம் வரும், எல்லாம் வரும். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரும் என்று தெரிந்ததனால் அதை மேற்கொள்ள பலனும் நமக்கு உண்டு. ஒன்று, நாமே ஏதும் நடக்காத போது, கண்களினால் காணாத போது, அடையாளங்கள் தெரியாத போது சோர்ந்து போகிறோம். செயல்பட நம்ம மனம் மறுக்கிறது. எதையாவது பார்க்க வேண்டும், எதையாவது அடையாளங்கள் காண வேண்டும், ஏதோ நமக்குள்ளே போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அப்போ தான் செயல்படுவேன் என்று மனம். பிசாசு சூழ்நிலைகளை, நம் உணர்வுகளை பயன்படுத்தி அந்த பிரயாணத்தை தடுத்து திசை திருப்பி இருளுக்குள் வைக்கவே விடாது முயற்சிப்பான். செயல்பட விட மாட்டான். இந்த இரண்டையும் நாம் புரிந்து கொண்டால் நாம் தொடர்ந்து கர்த்தரோடு இணைந்து நடக்க செயல்பட கடினமாகவே இருக்காது. சாக்கு போக்கு சொல்லி காரணம் சொல்லி கொண்டிருப்பதை கர்த்தர் விரும்புவது இல்லை. ஏனென்றால் நமக்கு வைத்திருக்கிற லக்கை அடைய முடியாதபடி இந்த முடக்கம் தடுத்துவிடும். ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக சுதந்திரம், ஆசீர்வாதம், கொழுமை, செழிப்பு, லக்கு, சித்தம், திட்டம் வைத்திருக்கிறார். அதை வாக்காக நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கை பிரித்து பாருங்கள், அதில் எல்லாம் இருக்கும். இதை நாம் இன்ஹெரிட் பண்ண வேண்டியது சுதந்திரம். காலத்தை, பாதை, வழி அவர் கையில் வைத்துக்கொண்டு நமக்கு தேவையான கிருபைகளை கொடுத்து வழி நடத்துகிறார். செயல்பட தினமும் கிருபை உண்டு. காலைதோறும் புத்தமுது கிருபை. இது எதற்கு? செயல்படுவதற்கு, உட்கார்ந்து பேசி கொண்டிருப்பதற்கல்ல. எண்ட் ரிசல்ட் சுதந்திரம் சொல்லி ஆயிற்று. அதுதான் வாக்கு. உங்களை உங்கள் சொந்த தேசமாகிய பாலும் தேனும் ஓடுகிற அந்த நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பேன். இது சொல்லி ஆயிற்று. நானே கொண்டு போய் சேர்ப்பேன், கேரண்டி. நான் உங்களை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை, கேரண்டி. இதில் நிலைத்து நம்பி முன்னேறி சென்றவர்கள் சுதந்திரத்தை அடைந்தார்கள். தினம் தினமாக கேரண்டியை கொடுத்துட்ருக்க முடியும். ஒரு கொடுத்தால் கொடுத்தது தான், எழுதினால் எழுதினதான். அதை கையில் பிடித்துக்கொள்ள வேண்டும் கோலாக. முடங்கினவர்கள் அடையவில்லை. வெரி சிம்பிள் லாஜிக். ஆதியாகும் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் தேவன் ஆபிராமிடம், உன் தேசத்தை விட்டு புறப்பட்டு போ, செயல்படு, எழும்பு, நட, மூட்டை கட்டு, நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்றார். ஒரே ஒரு கட்டளை. ஆசீர்வாதமோ 7 வகையான ஆசீர்வாதங்கள். புறப்பட்டு போனார். கேள்வி கேட்பாடே இல்லை. ஆதியாகும் 12:5 சொல்கிறது, கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். இந்த வசனம் தாங்க டாப். கானான் தேசத்திற்கு லக்கு சொல்லிவிட்டார். இதுதான் உனக்கு லக்கு. கூடவே வருவேன் என்றார். நான் உன்னை கை விடுவதில்லை என்றார். ஆலோசனை தருவேன் என்றார். சோர்ந்து போனால் நான் பலன் கொடுப்பேன் என்றார். லக்கு சொல்லியாகிவிட்டது. செயல்பட சொன்னார். அவர்கள் புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். புறப்பட்டார்கள், போய் சேர்ந்தார்கள். லக்கை கையில் எடுத்தார்கள், அடைந்தார்கள். இதுதான் நம்முடைய வாழ்வு இருக்கணும். வாக்கு கையில் எடுத்துக்கொண்டோம், அது லக்கு. நாம் ஒரு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அதற்கான காரியங்கள் நடத்துகிறார். ஒரு படிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, வீட்டு வேலையாக இருந்தால் எதுவாக இருந்தாலும் தினப்படி லக்கு உண்டு. தினமும் செய்யக்கூடிய வேலைகள். ஒரு வார லக்கு உண்டு, மாத லக்கு உண்டு, வருட லக்குகள் உண்டு. அது நமக்கு எல்லாம் தெரியும்.
அந்த லக்குகளை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அதை அக்குகளை அடைவதற்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். கூடவே இருக்கிறேன் என்கிறார். நம்முடைய கண்கள், நம்முடைய சிந்தையெல்லாம் அந்த லக்கு மேலேயே இருக்கும், அந்த சித்தத்தின் மேலேயே இருக்கும், அந்த திட்டத்தின் மேலேயே இருக்க வேண்டும். அதுதாங்க செயல்படுதல். முதல்ல அதன் மேல் நம் கண்ணை வைக்க வேண்டும். சேர்ந்தார்கள் கானான். வழியெல்லாம் ரோஜா மலர்களால் தூவப்பட்டிருக்கும் என்று சொல்லப்படவில்லை. இதுவரை கேள்விப்படாத வழி, பாதை, மக்கள் ஏளனமாக பேசியிருப்பார்கள். தேவன் சொன்னார் போகிறேன் என்று போகிறானே, பைத்தியக்காரன், வயதான காலத்தில் வம்பப்பாரு, இப்படி எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள். முன்னேறி செல்பவனுக்கு எதுவும் தடையாக இருக்காது. மறுபடியும் சொல்கிறேன், முன்னேறி செல்பவனுக்கு எதையும் காதில் போட்டுக்கொள்ள மாட்டான். ஆவுனா சபைக்கு போகிறார்கள், ஃபாஸ்டிங் ப்ரேயராம், கை குழந்தையும் தூக்கி கொண்டு போகிறார்கள். ஒரு ஞாயிறு போகாவிட்டால் என்ன, கேட்பதே இல்லை. வருமானத்தில் 10 பங்கு காணிக்கை இப்படி கொடுத்து விடுகிறார்கள். ஞாயிறு ஃபங்க்ஷன் வைத்தால் வருவதே இல்லை. என்னது இப்படியெல்லாம் உலகு சொல்லுகிறது? ஆம், இப்படியெல்லாம் வாழ்கிறவன், தேடுகிறவன், செயல்படுகிறவன் தான் முன்னேறி செல்வான். இது நாம் செயல்படுவதற்கு இதை நாம் முதன்மையாக வைக்க வேண்டும். சங்கீதம் 78 முழுமையை தலைப்பு செய்தி போல இஸ்ரவேல் மக்களை பற்றி கர்த்தர் கூறினதை ஆவியானவர் எழுதி வைத்ததை நான் சுருக்கமாக கொடுக்கிறேன். தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும் கட்டளையிட்டார். இஸ்ரவேல் மக்கள் கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும் அதிசயங்களை மறந்தார்கள், கோபமூட்டினார்கள், தங்கள் இருதயத்தில் பரீட்சை பார்த்தார்கள், நம்பாமல் பாவம் செய்தார்கள், பொய் சொன்னார்கள், அவரை விசனப்படுத்தினார்கள், மட்டுப்படுத்தினார்கள், சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நிலையாமற் போனார்கள். ரிசல்ட்டு, தமது சுதந்திரத்தின் மீது கோபம் கொண்டார், வழியிலே அழிந்தார்கள். அவர்கள் செயல்பட்டார்கள், தலைகளாக செயல்பட்டார்கள், எதிர்திசையில் செயல்பட்டார்கள், அழிந்தார்கள். கானான் போய் சேரவில்லை, முடியவில்லை. அப்பா முடியவில்லை, பலன் கொடுங்கள் என்று கேட்டு நடப்பது நல்லது, வெற்றிக்கு நேராக நடத்தும். முடியவில்லை என்று முடங்கி கிடப்பது தோல்வி. எலியா வானத்திலிருந்து அக்கினியை இறக்கியவன். ஒரு பெண் எசபேலுக்கு பயந்து போய் முடக்கி கொண்டாள். நான் சாவது நல்லது, என் பிராணம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று முடங்கி ஒரு சூறச்செடியங்களை படுத்து கொண்டான். இவனுக்கு பாதையும் லக்கையும் வகுத்த தேவன் தேடி சென்று, உனக்கு இங்கே என்ன வேலை, எழும்பு என்று அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பலப்படுத்தி ஓடவிட்டார். அவன் செயல்பட்டான். நீ போகும் தூரம் வெகு தூரம், அதாவது செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம். அவன் எசபேலை பற்றி பேசும்போது கர்த்தர் கேட்டார், அதுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை, கவனம் கொடுக்கவில்லை. தேவப்பிள்ளையே, முன்னேறி செல்லும்போது நமக்கு எதிர்படும் சேலஞ்சுகளை, பிரச்சனைகளை பற்றி பேசுவது முடக்கத்தில் கொண்டு வேண்டும். பிரச்சனைகளை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். உலகத்தில் இருப்பவன் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். 1 யோவான் 4:4. அவர் அதை கவனிக்க மாட்டார். பழைய காலத்தில் இப்படி கஷ்டப்பட்டு அதையே எடுத்து மோந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. அது பட்டயம், அது பிசாசின் பட்டயம். அதை நீங்கள் கூர்மையாக்குறீர்கள் என்று அர்த்தமாகிவிடும். அவருடைய மகிமையை பற்றி பேசாதீர்கள். இருக்கிறது, ஆம் இருக்கிறது தான், நடந்து வந்தோம், கடந்து வந்தோம், வந்துட்டோம் இல்லை, அப்போது சாப்பிட்டோம் இல்லை, அப்போது மேரேஜுக்கெல்லாம் போனோம் இல்லை, அப்படி நினச்சி பார்க்கணும். என்ன காரியம் நடவாமல் இருந்தது? அது பிசாசனுடைய பட்டயத்தை கூர்மையாக்காதீர்கள். கர்த்தருடைய மகிமையை கூர்மையாக்குங்கள். அது உங்களுக்கு வெற்றிக்கு நேராக நடத்தும். முன்னேறி சென்று சுதந்திரத்தை அடைய வேண்டுமா? சாத்தானியம் பட்டயத்தை பற்றி பெரிதாக பேசவே கூடாது. கர்த்தரின் மகிமையும் மகத்துவம் பற்றி பேச வேண்டும். துதிக்க துதிக்க கிருபை பெருகும். அவரை பற்றி நீங்கள் பேச உங்களுக்குள் வல்லமை கூடும், வெளிச்சம் கிடைக்கும். அடுத்து இந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்பது ஞானம் கிடைக்கும். அலாதி பலன், ஆத்தும பலன் உண்டாகும். வெற்றியின் பாதை புலப்படும். எப்பொழுது புலப்படும்? கர்த்தரை பற்றியும் வாக்கை பற்றியும் மகிமையை பற்றியும் பேசும் பொழுது, கிருபையை பற்றி பேசும் பொழுது. இருள் எப்பொழுது அதிகமாகும்? பிசாசை பற்றி நீங்கள் கடந்து வந்த கஷ்டங்கள், நஷ்டங்கள் உண்மைதான். அதையே பேசி என்ன பிரயோஜனம்? அதை பற்றி பேசும்போது இன்னும் இருளுக்குள் தான் போவோம். தென்பட்ட வழி கூட மறந்து போய்விடும். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் என்று சொல்ல வேண்டும். எது பெரிய பர்வதம்? பிள்ளைகள் கேட்கவில்லை, வழி தவறி போகிறார்கள். என்ன சொன்னாலும் கேட்பது இல்லை. வீட்டில் டேர்ம்ஸ் சரியில்லை.
பிஸ்னஸுக்கு ஏராளமான எதிர்ப்புகள். இதெல்லாம் பெரிய பர்வதமாக நிற்கிறது. பேச முடியவில்லை, அழுகுதான் வருகிறது. பேச வேண்டாம், அழ வேண்டாம். நீங்கள் எழும்ப வேண்டும், செயல்பட வேண்டும். என்ன செயல்பட வேண்டும்? அந்த பர்வதத்தை பற்றி பேசாதீர்கள், அந்த பர்வதத்தை பார்த்து பேசுங்கள். நீ எவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலும் சரி, சமபூமி ஆவாய். என்னுடைய இயேசுவுக்கு முன்பாக, அவருக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய் என்று சொல்ல வேண்டும். அப்பா பர்வதம் போல நிற்குதப்பா என்று நீங்கள் ஆண்டவர் சொல்லும்போது அவர் சொல்லுவார், என்னது அது மெழுகு போல உருகிடும் என்பார். மின்னலின் ஒளியை கைக்குள் வைத்திருக்கிறவர். 8க்கு 8 அவரது பட்டயத்தை பெரிதாக்கினால் முடக்கத்தின் ஆவி வந்து தாக்கும். பிசாசின் பட்டயத்தை பெரிதாக்காதீர்கள், பேசாதீர்கள், நினையாதீர்கள். உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கர்த்தரை உயர்த்தி பிடியுங்கள். சிரமந்தான், சில சமயங்களில் சிரமந்தான். அந்த சிரமத்தையே நீங்கள் பழக்கி கொண்டீங்கன்னா அது எளிதாகிவிடும். சிரமமான வேலை, கடினமான வேலையை உங்களை முழு இருதயத்தோடு கொடுத்து நீங்கள் செய்து பாருங்கள், அது எளிதாகிவிடும். செயல்படுங்கள். அவர் மகத்துவத்தை பற்றியே பேசுங்கள். கால் சறுக்குகிறது என்பது அவர் கிருபை உங்களை தாங்கும். உங்களை அவரை நாடிக துறைமுகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். எந்த துறைமுகத்தில் எந்த இடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அங்கே அவர் சேர்ப்பார். தலைமுறை தலைமுறையாக நீங்கள் சுகத்திருப்பீர்கள். முன்னேறி செல்ல வேண்டும் எண்ணம் வேண்டும், அது ஒரு செயல். முயற்சி எடுங்கள், அது செயல். இதை காட்டுங்கள், அதுதாங்க செயல்படுதல். அக்கினிதான் பாதை, அக்கினியா வெள்ளம்தான் முள் இருக்கட்டும், அதன் மீது உங்களை தூக்கி நடந்து கொண்டு போய் சேர்ப்பார். அதை தாண்டி தாண்டி தூக்கி கொண்டு போக மாட்டார். அதன் வழியாக உங்களது அதனால் நஷ்டம் வராமல் கை தூக்கி கொள்வார். பிராண சேதம் வரவே வராது. எந்த சேதமும் வராமல் கொண்டு போய் கரை சேர்ப்பார். செயல்படுங்கள். முடக்கத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காதீர்கள். சோம்பலுக்கு இடம் கொடுக்காதீர்கள். மற்றவர்களை உட்கார்ந்து பேசக்கூடிய அந்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள். தோல்வியை பற்றியே பேசாதீர்கள். பட்ட கஷ்டங்களை பற்றியே பேசாதீர்கள். யாருக்கு கஷ்டமில்லை? யாருக்கு கஷ்டமில்லை சொல்லுங்கள். ஒருவருக்கு என்ன கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். ஒன்று கோமாவில் இருக்கணும், இல்லை கை குழந்தையாக இருக்கணும். எதுவும் பேசாதீர்கள், அதுவும் ஒரு செயல்தான். கரம், அவருடைய கரம் உங்களை தூக்கி செல்லும். உங்களது கரம் பரத்திற்கு நேராக உயரட்டும், செயல். கண்கள் அவரையே நோக்கட்டும், செயல். எனக்கு ஒத்தாசி ஒரு பர்வதத்துக்கு நேராக என் கரங்களை உயர்த்துகிறேன், நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லுங்கள், அது செயல். அப்படியே நம்புங்கள், செயல். எதிர்பாருங்கள், செயல். உங்கள் வாய் துதிக்கட்டும். கண் விழிக்கும் போது சிறையிருப்புமாயிருக்கும், சீர்வாழ்வு நேரும். ஜெபிக்கலாம். முறுமுறுப்பு, அவிசுவாசம், சந்தேகம், சோம்பல், பயம் இவைகள் முடக்கத்திற்கு அறிகுறிகள். தகப்பனே, உமது பெரிதான கிருபையினால் இவைகளை தவிடுபொடியாக்கி முன்னேறி செல்ல விருப்பம். ஆவியானோர் பலப்படுத்தி நடத்துவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு, முன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன், அவரையே பார்த்து கொண்டு நடப்பேன், நான் வெற்றியாளன். ஆமேன். ஹல்லேலூயா.